ஹாய் ஹலோ மக்களே. எங்கள் வீட்லேயும் சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துருச்சு. சிலிண்டர் தீர்ந்து போயிட்டு தீர்ந்ததுக்கப்புறம் சிலிண்டர் புக் பண்ணால் புக்கும் ஆக மாட்டேங்குது. மெசேஜ் மட்டும் தான் வருது. 31ஆந்தேதி புக் பண்ணுங்க அப்படின்னு வந்துச்சு. சரின்னு 31ஆந்தேதி புக் பண்ணால் 17ஆந்தேதின்னு வந்திருக்கு இப்போ மெசேஜு. எப்போ வரும்னு தெரில. சிலிண்டர் எங்களுக்கு 31ஆந்தேதி கரெக்டாக இன்னும் சிலிண்டர் போயிடுச்சு. சரி, கரண்ட் அடுப்பில் சமைக்கிறதுக்கு கரண்ட் அடுப்பு எங்கேயோ போய்டும் வழக்கு கரண்ட் பில்லு. அந்த பயம் வந்துட்டு சரி ஹவுஸ் ஓனர்கிட்ட பர்மிஷன் கேட்போம் அப்படின்னு விறகு அடுப்பு வச்சுக்கிறதுக்கு கேட்டால் அவங்க வந்து என்ன பண்ணுறது, இப்போ எங்கேயுமே அப்படி தான் இருக்குது, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நாங்களும் விறகு அடுப்பு இன்றைக்கி தான் காலையிலே நான் பௌர்ணமி முடியுதுன்னு சொல்லிட்டு காலையிலேயே சீக்கிரமே வந்து பால் காய்ச்சியாச்சு. மதியம் போது சமைச்சிக்கலாம், இப்போதைக்கு பாலை மட்டும் காய்ச்சிட்டோம். அப்புறம் ஹவுஸ் ஓனர் வந்து சிலிண்டர் இல்லாமல் என்ன பண்ணுவீங்க, நானும் வெளியில் சிலிண்டர் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரியும் கேட்டாங்க. பார்த்தா 3000 ஒரு சிலிண்டர் வாங்குறதுக்கு பிளாக்ல. ஐயோடா அப்படின்னு சொல்லிட்டு இது விலையே வேண்டாம், 3000 எங்கே போகிறது, எனக்கே ஒரு மாதம் கூட ஒழுங்காக வராது சிலிண்ட்ரு. அதுக்கப்புறம் சரி இல்லை நான் விறகடுப்புலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறகடுப்புலேயே சமைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி மதியம் விறகடுப்புலேயே சமைச்சேன். சாப்பாடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் வெயிலில் சமைக்க கஷ்டமாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஹவுஸ் ஓனர் ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க, அதனால் ஒத்துக்கிட்டாங்க. எல்லோரும் இந்த மாதிரி ஒத்துக்கங்க. வீட்லேயே விறகடுப்பு வைக்கிறதுக்கும் பர்மிஷன் கொடுங்க. புகையில அடுப்பெல்லாம் இருக்குது, அதுவும் வந்து பாருங்கள். தேங்க்யூ.